ரெகுலராக சேம் பிரெட்டை சாப்பிட்டு உங்களுக்கு போர் ஆயிடுச்சா? அப்போ கண்டிப்பாக இந்த நோ நீட் நோ ஈஸ்ட் பிரெட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தயிரில் மைதா, உப்பு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா மேலே லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் சோடா ஆக்டிவேட் ஆகும். இப்போ இது வந்துட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கையில் நல்லா ஒட்டும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் மாவு. கையில் ஆயில் தடவிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துடும். இப்போ வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர், நான் எதுவும் க்ரீஸ் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் லைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டவ் வந்துட்டு அப்படியே அதில் வச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் ஒயிட் அண்ட் பிளாக் எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட்டட் அவனில் 35 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ரஸ்டிக் ஆலிவ் ஹர்ப்ஸ் பிரெட் ரெடி ஆகிடும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிரெட்டு. மேலே ஹார்டாக இருந்தாலும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பட்டர் எதுவுமே தேவையில்லை. இந்த பிரெட் அப்படியே சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.